நான் அடிக்காத சரக்கே கிடையாது, நான் பார்க்காத பாட்டிலே கிடையாது. அதாவது 60 ரூபாயிலிருந்து ஒரு 60,000 ரூபாய் பாட்டில் வரையும் பார்த்துட்டேன். நல்ல மனுஷன், நம்மளை எல்லாத்தையும் பயங்கரமாக சிரிக்க வச்சவர் திடீர்னு நம்ம கூட இல்லை அப்படிங்கும்போது எப்பட்றா அப்படிங்கிற ஒரு கேள்வியும் ஒரு அதிர்ச்சியும் வரும்ல நம்மளுக்குள்ள. இப்போ நம்மளுக்கு அதுக்கு பதில் சொல்கிறோம் அப்படின்னா, இப்போ அந்த கேள்விக்கும் அந்த அதிர்ச்சிக்கும் நம்ம பதில் கொடுக்குறோம் அப்படின்னா, நீ எப்படி அவரை பற்றி பேசலாம், அவரே நம்ம கூட இல்லை, அவர் ஏன்னா தப்பாக பேசுகிறீங்க அப்படின்னு எல்லாருமே தப்பாக நினச்சிக்கிறாங்க. ஆனால் என்ன ஒரு ஆதங்கம் அப்படின்னா, ஒரு 46 வயசில் ஒரு மனுஷன் நம்மளை விட்டுட்டு போகிறாரு அப்படிங்கிற பட்சத்தில் என்ன காரணமாக இருக்கும் அப்படின்னு பார்த்தா, அவரே நிறைய இடத்துல சொல்லியிருக்காரு நான் அடிக்காத சரக்கே கிடையாது அப்படின்னு சொல்லிட்டு. அண்ட் அதையும் தாண்டி அவருக்கு வந்துட்டு ஜாண்டிஸ் இருந்திருக்கு. ஸோ இந்த குடிப்பழக்கம் அப்படிங்கிற ஒரு விஷயத்தினால மேக்ஸிமம் அவர் நம்மளை விட்டு போகிறக்கு ஒரு காரணமாக இருந்திருக்கும். கரெக்டாக நம்ம எல்லாருமே இவர் திரையில பார்த்துருப்போம், ஒரு நடிகராக நம்மளுக்கு தெரியும். அவர் நம்ம கூட இப்போ இல்லை அப்படின்னு நம்ம நினைக்கும் போதே நம்மளுக்கு எவ்வளோ கஷ்டமாக இருக்குது. அப்போ அவங்களோட ஃப்ரெண்ட்ஸ், ஃபேமிலி, அவங்களோட ஃபர்ஸ்ட் சர்க்கிள் நினச்சி பாருங்க, அவங்களுக்கெல்லாம் எவ்வளோ வேதனையாக இருக்கும் அப்படிங்கிறது. நான் ஓப்பனாக என்ன சொல்லுவேன் அப்படின்னா, உங்களுக்கு ஏதாவது இந்த ஹேபிட் இருந்தது அப்படின்னா, ட்ரிங்கிங் ஹேபிட் இருந்தது அப்படின்னா வேணாமே. ஏன்னா நீங்கள் சொல்லுவீங்க இருக்கிறது ஒரு லைஃப்பில் என்ஜாய் பண்ணணும்டா அப்படின்னு சொல்லிட்டு. ஒரு போதையினால நீ ஹாப்பியாக இருக்கிறது ஒரு லைஃப், நீ அதுக்கு வந்துட்டு நான் என்ஜாய் பண்ணுறேன், இந்த போதையினால நான் என்ஜாய் பண்ணுறேன் அப்படின்னு சொன்னால் நீ வந்துட்டு அறிவாக பேசுகிறங்கிறது கிடையாது, நீ அறியாமையில் பேசுகிற. என்ஜாய் பண்ணுற விஷயம் போதை கிடையாது. இதை நீ தெரிஞ்சுக்கல அப்படின்னா நீ அறிவா இல்லை, அறியாமையில் இருக்காத யதார்த்தமான உண்மை. நான் ஏன் இந்த விஷயத்தை இவ்வளோ வெறுக்கிறேன் அப்படின்னா, நான் பர்சனலாக என் லைஃப்பில் நிறையா பார்த்துருக்கேன். என் ஃப்ரெண்ட்ஸோட அப்பாவும் சரி, என் க்ளோஸ் ஃப்ரெண்ட் ஒருத்தன் நான் காலேஜ் செகண்ட் இயர் படிக்கும்போது ஒரு 20 வயசில் அவன் இதே காரணத்தினால தான் இறந்தான். போன வாரம் ஒருத்தன் பைக் ஆக்சிடென்ட் அப்படிங்கிறதுல இதே காரணத்தினால தான் அவன் இறந்தான். லைக் இந்த மாதிரி நிறைய விஷயங்களை நான் வந்துட்டு கடந்து வந்ததுனால எனக்கு இதை கம்ப்ளீட்டாக நான் வெறுக்கிறேன். அண்ட் பார்க்குற உங்களையும் இதை பண்ண வேண்டாம்னு தான் சொல்லுவேன். அது நான் வந்துட்டு உங்களை நான் தப்பாக இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணுறேன்னு நீங்கள் நினைக்கலாம், உங்களோட ஃப்ரீடம்லாம் கை வைக்கிறேன் அப்படின்னு நினைக்கலாம். ஆனால் என்னை பொறுத்த வரைக்கும் போதை அப்படிங்கிறதுனால நீங்கள் என்ஜாய் பண்ணுறீங்க அப்படின்னா நீங்கள் தப்பான பாதையில் இருக்கீங்க அப்படின்னு தான் நான் சொல்லுவேன். எனக்கு பர்சனலாக யாரோட ஃபுட் ஹேபிட்லையும் சரி, யாரோட ட்ரெஸ்ஸிங் ஹேபிட்லையும் சரி போய் தலை விட்டுட்டு அதை பண்ணி இதை பண்ணுன்னு சொல்கிறதுக்கு பிடிக்காது. பட் ஆல்கஹால் அப்படிங்கிறது ஃபுட் கிடையாது, அது ஒரு ட்ரக். நான் ஓப்பனாக சொல்லுவேன், இதை நீங்கள் பண்ணாதீங்க அப்படிங்கிறது. இப்போ நம்ம எல்லாத்துக்குமே ஒரு கேள்வி வரல, அந்த அண்ணனுக்கு அந்த ஹேபிட் இல்லைன்னா நம்ம கூட இருந்திருப்பாரா அப்படின்னு சொல்லிட்டு. என்னதான் அவர் நம்மளை விட்டு போயிருந்தாலும் அவரோட காமெடி மூலியமாக டெய்லி நம்ம சிரிக்க வச்சுட்டு தான் இருப்பார், அதில் சந்தேகமே இல்லை.